இல்ல ஏற்கனவே இதே தமிழகம் மட்டும் அல்ல, இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் 57, 62, 67 எல்லாம் இங்க இருந்துச்சு. நம்ம எல்லாம் பார்த்தோம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனநாயக விரோத போக்கு ஏறத்தாழ இந்தியாவில் 54 முறை மாநில அரசுகளை கலைத்தது. சில மாநிலங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த தேர்தல் நடத்துகிற முறையே மாறிவிட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதனால என்ன பிரச்சனை? ஒருவேளை இப்ப ஆளுகிற மாநிலங்கள், இப்ப தமிழ்நாட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, இடையிலேயே ஆட்சி போயிருமா? இந்த மாதிரி மட்டும்தான் சிந்திப்பதா எனக்கு தோணுது. இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்கள பாஜக ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்ப இங்க இருக்கிற திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மேற்கு வங்காளத்துக்கு இருக்கிற நடைமுறை தான் எல்லா பாஜக ஆட்சி நடக்கிற மாநிலத்துக்கு வரப்போகுது. ஒரே நாடு ஒரே தேர்தல், தேர்தல் செலவு பணம் நமக்கு மிச்சமாகும். மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்துவது ஒவ்வொரு முறையும் முடக்கப்படுகிறது. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு, இந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது, தேர்தல் முடிஞ்ச உடனே எடுத்துக்கலாம். மூணாவது, தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் வருவாய்த்துறையிலையும் கல்வித்துறையிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அவங்க இதுல ஈடுபடுறதுனால வருஷத்துக்கு 2 தேர்தல்லாம் அவங்க ரெகுலரா பார்க்கக்கூடிய பணிகள் எதையுமே பார்க்க முடியாம போயிடுது. இப்படி நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் தலைவருக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி, தேர்தல் நடத்துவதே ஒரு வேலையா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். இந்த முயற்சி இன்னும் ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிற பரிந்துரை தான் ஏற்றிருக்கிறாங்க. இன்னும் நிறைய விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள் கண்ணை மூடிக்கொண்டு ஏன் எதிர்க்கிறார்கள் என்று புரியவில்லை. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி நடுவில் ஒரு ஆட்சி கவர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஆட்சி கலையுது அப்படின்னா அது மீண்டும் நாடு முழுவதும் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். மீண்டும் அந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படிங்கிற அந்த நடைமுறையே மட்டும் சிக்கலுக்கு உள்ளாகும். எல்லா நேரமும் எல்லா நம்ம குடும்பத்திலையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, இப்படி நடந்தா என்ன ஆகுன்னு நினைச்சா வாழ்க்கையே கிடையாது. ஒரு தேர்தல், ஒரு மாநில அரசு இடையிலே அவர்கள் கவிழ்ந்தாலோ, நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி இழந்தாலோ மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். ஆனால் அந்த தேர்தல் மீதம் இருக்கிற காலத்திற்கு மட்டும் நடத்தப்படும் தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் விவாதம் தானே, எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி இருக்குல்ல. இந்த பிரச்சனை வந்தா என்ன செய்வது இவங்களுக்கு கேட்கலாம், அவங்களும் சொல்லலாம். நாடு முழுவதும் ஒரே நாள்ல சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தல், அடுத்து 100 நாட்கள்ல உள்ளாட்சிக்கு தேர்தல், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே வாக்காளர் பட்டியல். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல மத்த வேலையை நிம்மதியா பார்க்கலாம். அந்த தேர்தல் வேலையை முடிச்சுட்டு அத நம்ம ஒரு சீர்திருத்தம், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வந்தா அதை குறை சொன்னீங்க. ஜிஎஸ்டி 2017-18 தமிழ்நாட்டுடைய வருவாய் 31,000 கோடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி, இன்னைக்கு 61,000 கோடி. அதெல்லாம் இல்லம்பீங்க. சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம், இந்தியாவில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் சுற்றி இருக்கிற நாடுல சிறுபான்மையா இருக்காங்க, அவங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்னு பார்த்தா அதை எதிர்ப்பீங்க. காஷ்மீர்ல பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு 370 சலுகை தான் காரணமா இருக்கு, அதை ரத்து பண்ண அதை எதிர்ப்பீங்க. டிமானிட்டைசேஷன் பணம் மாற்று திட்டம், கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு, கள்ள பணத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தா அதை எதிர்ப்பீங்க. எல்லாத்தையுமே எதிர்க்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறீங்க. நாட்டுக்கு எது நல்லதோ அதோ மத்திய அரசு, மோடி அரசு கொண்டு வருகிறார்கள். இதை விவாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும். சார் என்ன சார்? உதயகுமார் எல்லாம் இந்தியா பூரா டோல் இருக்கு, டோல் இல்லைன்னு சொன்னா நீங்க யாரும் நம்பாதீங்க. நீங்க அதிகமா இருக்கு, பீரியட் முடிஞ்சத மூடணும். அத கண்டிப்பா நாங்களும் அதை நாங்க எதிர்க்கல. ஒரு காலாவதியான பீரியடுடைய இருக்கக்கூடிய டோல்களை மூட வேண்டும் எங்கள் தலைவரும் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தையும் மேல தெரிவிச்சிருக்காங்க. டோல் இந்தியா பூரா இருக்கு. டோல் எதுக்கு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். டோல் வந்ததுனால இவ்வளவு பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறது இது சட்டப்படி நிறைவேற்றப்பட்டு தான் நடக்குது. அது எனக்கு உதயகுமார் சொன்னதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாருங்க, நீங்க போய் பாருங்க. உதயகுமார் சொல்லாதீங்க, நீங்க போய் பாருங்க. இல்ல இதெல்லாம் நடக்கலைன்னா தாங்க ஆச்சரியப்படணும். பள்ளிக்கூட மாணவிகளுக்கு பிரச்சனையா இருக்கு.
2 பேராசிரியர்கள் மாணவிய வந்து பார்க்கு கூப்பிடுறாங்க, நைட் இரவு நேரத்துல தண்ணி போட கூப்பிடுறாங்க. மாணவர்களை நேற்று பாளையங்கோட்டையில பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்களை தவறா பயன்படுத்துறது கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளவோ நேற்றுக்கு முன்தினம் ஒரு பெண்ணை கூட்டியல் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க கடலூர் பகுதியில. எல்லாம் தினசரி படுகொலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, என்கவுண்டர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முன்னாள் தேசிய கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்த பிறகு 28 கொலை நடந்திருக்கு. அவர் படுகொலைக்கு பிறகு 28 கொலை நடந்திருக்கு. இதெல்லாம் மறைக்கிறது தான் நாங்க இதை பத்தி பேசுறோம். இதெல்லாம் மறைக்கிறது தான் நான் பிஎம்சி ஸ்கூல்ல பணம் வரலன்னு பேசுவோம். இப்ப இந்த கேந்திரிய வித்யாலயம் அம்மா கேட்டிருக்காங்க, இடம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம் கொடுக்க முடியாதுன்னா நீங்க நாங்களே இடம் 5 ஏக்கர் ஃப்ரீயா தரேன்னு ஒரு அறக்கட்டளையில இருந்து கேட்டு வாங்கி கொடுக்கறாங்க. பக்கத்துல இருக்க கர்நாடகாவில் 51 கேவிஏ பள்ளிகள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 32 தான் இருக்கு. மீதி எல்லாம் 11 மாவட்டத்துல கேவிஏ பள்ளிகள் இல்ல. அதெல்லாம் வரலாம், நவோதயா பள்ளிகள் வரலாம். இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு முட்டுக்கட்டையா இருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இவங்க ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கணும் மத்திய அரசுக்கு. இவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, தற்காலிக வகுப்பறைகள் கூட ரெடியா இருக்கு, நீங்க உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லணும். ஆனா நேற்றைக்கு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியை பார்த்திருக்காங்க, அவர் செய்யறேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் ஏற்கனவே கவர்னர் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுனால அவருக்கும் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி அவரும் சொல்லட்டுங்கிறதுக்காக அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. படுகொலை சம்பவங்கள் நீங்க தினசரி காலை பத்திரிகை திறந்தீங்கன்னா, தொலைக்காட்சி செய்திகளை பாத்தீங்கன்னா தினசரி 2-3 கொலைகள் இருக்கிறத இங்க யாருமே நம்ம மறுக்க முடியாது. அதை பத்தி இங்க பேச நேரம் இல்ல. ஏன்னா இவங்க பவள விழா நடத்துறதுலயும் துணை முதல்வரை பத்தி பேசுறதுலயுமே திமுக காரங்களுக்கு பொழுது போயிட்டு இருக்கு. அவரு இப்பதாங்க வந்திருக்காரு, பெரியார் இடத்துக்கு போயிருக்காரு. நாளைக்கு எந்தெந்த இடத்துக்கு போறாருன்னு தெரியல. அது அவர் மனசுக்குள்ளதான் இருக்கு. இன்னும் அவர் தீவிர அரசியலுக்கு வரல. ஒருவேளை மாநாட்டுக்கு பிறகு வர்றாரான்னு தெரியல. பெரியார் நினைவிடத்துக்கு போறது அவர் இஷ்டம், அவருக்கு அந்த உரிமை இருக்கு. நேற்று உதயநிதி கூட சொல்லியிருக்கிறாரு, பெரியாரை தொடாமல் இங்க அரசியல் செய்ய முடியாதுன்னு. பெரியாருக்கும் அவங்க திராவிட அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கலாம், தேசிய அரசியலுக்கும் பெரியாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எங்களுக்கெல்லாம் அவரை தொட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு ஆன்மீக பூமி, இது உலகத்துல எவராலையும் மறுக்க முடியாது. இங்க வாழ்ந்த மன்னர்களுக்கு மாளிகைகள் கிடையாது. ஆனா அந்த மன்னர்கள் கட்ட கோபுரங்கள் தான் வான் உயர நிலைத்து நிற்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகத்துல தமிழகத்தில் இருக்கிற அளவிற்கு ஒரு ஆன்மீக கோபுரங்கள், ஆன்மீக பழக்க வழக்கங்கள், ஆன்மீக திருவிழாக்கள் உலகில் எங்கேயுமே இல்ல. இது ஆன்மீக பூமி, பெரியார் பூமி இல்ல. இல்ல, இது பொதுமக்களுக்கு தெரியணுங்க. நாங்க மட்டும் குற்றச்சாட்டு வச்சு பிரயோஜனம் இல்ல. எல்லா பண்டிகைக்கும் நாங்க வாழ்த்து சொல்றோம். கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய இல்லத்துல கூப்பிட்டு கிறிஸ்துவ தலைவர்கள், கிறிஸ்துவ மக்களுக்கு விருந்து கொடுக்கறாங்க. நேற்றைக்கு கவர்னர் வந்து வேளாங்கண்ணி மாலா கோயில்ல போய் மண்டிட்டு பிரார்த்தனை பண்றாரு. கவர்னர் நம்ம குறை சொன்னதுக்காக சொல்றேன், சனாதனத்தை பத்தி பேசுறாருன்னு சொன்னதுக்காக நான் சொல்ல வர்றேன். எங்க தலைவர்கள் எல்லா விழாவும் கொண்டாடுறோம். பாஜக இருந்து கடந்த ஆண்டு மட்டும் ரம்ஜான் நோன்பு 42 இடத்துல திறக்கப்பட்டிருக்கு. 42 முறை ரம்ஜான் நோன்பு திறந்திருக்கோம். ஆனா நீங்க இந்து பட்டியலுக்கு வாழ்த்து சொல்ல கலைஞர் விரும்பல, ஸ்டாலின் விரும்பல, அதே வழியில நானும் போவேன்னு விஜயும் போறாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வழியில உதயநிதி போறேன்னு சொல்லலாம், பிள்ளையார் சிலைய வச்சுக்கிட்டு பொம்மைங்களாம். ஆனா விஜய் அப்படித்தான் போறாராங்கிறது அவங்க பரிசீலிக்க பார்க்கணும். பெரும்பான்மை மக்கள் மனதை புண்படுத்தாதீங்க. நான் இது அரசியலா பார்க்கல, பெரும்பான்மை மக்களுடைய உணர்வா பார்க்கிறேன்.